2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுவதால் அத்தொகுதி ஒரு நட்சத்திர அந்தஸ்தை தற்பொழுது பெற்றிருக்கின்றது. தலைவர்கள் களம் காணும் தொகுதி. ஒரு கட்சியின் உச்சபட்ச தலைவர் போட்டியிடும் தொகுதி என்பதால் இயல்பாகவே அது நட்சத்திர அந்தஸ்தை பெறுகிறது. இதற்கிடையே சீமான் அவர் சொந்த மண்ணின் அருகாமையில் போட்டியிடுகின்றார். அதாவது சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையில் காரைக்குடி தொகுதி முதன்முறையாக போட்டியிடுகின்றார். காங்கிரஸ் சார்பாக மாங்குடி, தாவேகா சார்பாக டி.கே. பிரபு மற்றும் அமமுக சார்பாக தேர்போகி பாண்டி ஆகியவர்கள் இந்த தேர்தல் பலப்பரீட்சையில் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். வெற்றி முனைப்பு. கடந்த தேர்தல்களில் கடலூர் மற்றும் திருவொற்றியூரில் போட்டியிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்த சீமான் இந்த முறை எப்படியாவது சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று முனைப்புடன் இத்தொகுதியில் தேர்வு செய்து அதற்கான வேலையை செய்து வருகின்றார். வாக்கு வங்கி உயர்வு. காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் 20க்கு மேல் இருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலத்தின் பிற தொகுதிகளை விட இது அதிகமாக கவனத்தை பெற்றிருக்கின்றது. தற்பொழுது சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கின்றார். மாங்குடி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கின்றார். தற்போது பதவியில் இருக்கும் எம்எல்ஏவாக இருக்கின்றார். தேர்போகி பாண்டி அமமுக வேட்பாளர். அதிமுக கூட்டணியில் பலமான உள்ளூர் செல்வாக்கு கொண்டவராக இருக்கின்றார். டி.கே. பிரபு தமிழக வெற்றி கழகத்தின் கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இந்த தொகுதியில் இருக்கின்றார். மேலும் நடிகர் விஜயின் கட்சி சார்பில் முதல் முறையாக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சீமான் அவர்கள் அரசியல் நோக்கர்களின் கணிப்புப்படி மற்றும் முந்தைய தேர்தல் தரவுகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சீமான் இந்த தொகுதியில் 30% மேலாக வாக்குகளை பெறுவார் என்று எதிர்பார்க்கின்றார்கள். மேலும் வளர்ச்சி விகிதம் 2021 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடியில் நாத்தாக்கா சுமார் 23,000 வாக்குகள் பெற்றது. இது மாநில சராசரியை விட அதிகம். தற்போது சீமானே நேரடியாக போட்டியிடுவதால் இது கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது, நம்பப்படுகின்றது. காங்கிரஸ், அமமுக, தாவேகா ஆகிய கட்சிகளுடன் மோத வேண்டியிருப்பதால் மக்கள் வாக்குகள் 60,000 முதல் 75,000 வாக்குகள் பெற்றால் மட்டுமே வெற்றி வாய்ப்பு உறுதி என்ற நிலை அங்கே இருக்கின்றது. சொந்த மாவட்டம். சீமானின் சொந்த ஊரான அரணையூர் இந்த தொகுதிக்கு மிக அருகில் இருக்கின்றது. முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆதரவு இவருக்கு எப்பொழுதுமே பலமாக உள்ளது. கடும் உழைப்பு. தேர்தல் அறிவிப்பு முன்னரே இங்கு தீவிர பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள் நாம் தமிழர் கட்சியினர். மேலும் செந்தமிழன் சீமானும் என்று கூட கூறலாம். மேலும் பலமான எதிர்த்தரப்பு. தற்போதைய எம்எல்ஏ மாங்குடி மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேர்போகி பாண்டி ஆகிய இருவருக்கும் வலுவான வாக்கு வங்கிகள் இங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாரம்பரியமாக காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகளுக்கு உள்ள கிராமப்புற வாக்கு வங்கியை உடைப்பது சீமானுக்கு பெரிய சவாலாகவே இந்த பகுதியில் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய தலைமையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் வென்றால் நன்றாக இருக்கும் என்று சிந்தனையில் இருக்கின்றார்கள். சமூக நீதி மற்றும் ஊழல் ஒழிப்பு. ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் மது ஒழிப்பு போன்ற சீமானின் வாக்குறுதிகளை பெண்களிடையே ஒருவித எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் இளைஞர்கள் வேலை தேடி வெளியூர் செல்வதை தவிர்க்க காரைக்குடி பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் கம்பெனிகள் வர வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. பல திரைப்படங்கள் இங்கு படமாக்கப்படுவதால் சென்னையைப் போலவே காரைக்குடியையும் ஒரு திரைப்பட நகரமாக மாற்ற வேண்டும் என்பதும் இங்கே இருக்க மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒருவேளை சீமான் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் அருகாமையிலேயே தங்களுடைய சொந்த ஊர் அரணையூர் இருப்பதால் நிச்சயமாக சீமான் அவர்கள் அவருடைய வீட்டில் தங்கியே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அலுவல்களையும் சந்திப்பார். மேலும் அவர் கூறியபடி மிகப்பெரிய அளவிற்கு அந்த தொகுதிக்கான மாற்றத்தையும் வேலை வாய்ப்புகளையும் மேலும் இயற்கை சார்ந்த நிபுணத்துவங்களையும் அங்கே கண்காணித்து வெற்றி பெறச் செய்வார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இது எப்படி இருக்கிறது என்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு பார்ப்போம். தொடர்ச்சியாக நட்சத்திர வேட்பாளர்கள் குறித்தான பல்வேறு தகவல்களுடன் புதிய காணொளியை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் பகுதியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.